ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சில்க் சாரீக்குள்ளே ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த சாரியோட விளிம்பு பகுதியில் இருக்கிற இந்த வேஸ்ட் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நமக்கு உடம்புக்கு சுற்றளவு தேவையான லைனிங் துணியை எடுத்து 45 உடம்பு சுற்றளவுக்கு, நம்ம மொத்த உடம்பு சுற்றளவு 45, இதுக்கு ஒரு 6 இன்ச்சு நம்ம இடம் விட்டுருக்கோம். இந்த 6 இன்ச்சில் முன்துண்டுக்கு 3 இன்ச்சு, பின்துண்டுக்கு 3 இன்ச்சு, இந்த மாதிரி நம்ம இடம் விட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இறக்கம், இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் 15 இன்ச்சு, நம்ம 16 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம். இதுவும் 15 இன்ச்சு இறக்கத்துக்கு முன்துண்டுக்கு 1.5, பின்துண்டுக்கு 1.5 இன்ச்சு அளவு விட்டு நம்ம இப்போ உடம்பு சுற்றளவும் இறக்கமும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது கழுத்து இறக்கம் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்கோல் அளவு இறக்கம் 5.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடம் எல்லாமே நீட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கிடுவோம் கோடு போட்டு. அடுத்தது இந்த கழுத்து ஒரு மாடல் நெக் தான் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு தைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஹார்ட் ஷேப் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணி பின் துண்டில் உள்ள ஆம்கோல் நம்ம பின் கை ஆம்கோல் அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பின் கழுத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மறந்தோம், நம்ம பின் துண்டை கட் பண்ணிடக்கூடாது போல்டிங் சைடில். அடுத்ததாக பாருங்கள், நம்ம பின் துண்டு மார்க் பண்ணி எடுத்த பிறகு முன் துண்டை கப் ஷேப் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ளவுஸு கிராஸ் பீஸ் கட் பண்ணி கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம கிராஸ் பீஸில் கப் ஷேப்பு தைக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே பின் துண்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கிறத அப்படியே வச்சு வரைஞ்சா போதும். பாருங்கள், இந்த ஷோல்டர் அளவு, கழுத்து சுற்றளவு, கழுத்து இறக்கம், ஆம்கோல் அளவு எல்லாமே அளந்தா போதும். அடுத்தது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து 13.5 இன்ச்சு நம்ம சென்டரில் அந்த முன் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் 13.5ல் ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். ஆம்கோல் சைடு 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். கம்மி பண்ணி நீட்டாக அந்த பட்டி ஷேப்பை கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நீட்டான முன் கப் ஷேப்பு நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், முன் கழுத்து இறக்க நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆம்கோல் கட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கிடணும், முன் கைக்குழி. பாருங்கள், அடுத்தது இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம். ஓப்பன் சைடில் இருந்து ஒரு 3.25 இன்ச்சு எடுத்து போல்டிங் பண்ணிக்கிடுவோம். போல்டிங் பண்ணி முடித்த பிறகு 1.25 இன்ச்சு, ஒரு பக்கத்துக்கு 1.25 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம இந்த மெயின் டாட் போடணும். உயரம் 2.25 இன்ச்சு. அடுத்தது இந்த மெயின் டாட்டில் இருந்து பாருங்கள், நீட்டாக ஆம்கோல் சைடு மார்க் பண்ணால் ஒரு போல்டிங் கிடைக்கும். அந்த போல்டிங் பகுதி தான் ஆம்கோல் டாட் வரக்கூடிய பகுதி. இந்த டாட்டை ஓப்பன் டாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொண்டு நம்ம முடித்தா போதும். பாருங்கள், சூப்பராக நம்ம நீட்டாக கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி அளவு வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த அளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்கோம். இந்த கப் ஷேப்பு நம்ம இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணது 40 இன்ச்சு உடம்புக்குள்ளே கப் ஷேப்பு மட்டும்தான். வேறு கப் ஷேப்புக்கெல்லாம் இந்த அளவு நம்ம மெஷர்மெண்ட் மார்க்கிங் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கோட அளவை பொறுத்து தான் இந்த கப் ஷேப் இருக்கும். அதனால் நம்ம அந்த கப் ஷேப்பை அவங்க அளவுக்கு தர ப்ளவுஸை பொறுத்து தான் நம்ம தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஒவ்வொன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ கப் ஷேப்பு நீட்டாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம முன் கப் ஷேப்பு லைனிங் துணியில் தானே நம்ம கட் பண்ணோம். அந்த துணியை நீட்டாக இந்த மெயின் பீஸ் சில்க் துணிக்கு மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இப்போ நீட்டாக முன் கப் ஷேப்புக்குள்ளே துணி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கை தைக்கிறதுக்கு தேவையான துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், கையோட சுற்றளவு மொத்த சுற்றளவு 14 இன்ச்சு, கை நீளம் 10 இன்ச்சு. இந்த கைக்கு தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், கைக்கு நம்ம தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
மோல்டிங் பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதியாக நம்ம எடுத்துக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த வெட்டு பகுதியில் தான் நம்ம ஆம்கோல் வந்து அளவு வைக்கணும். கை மொத்த சுற்றளவுலேருந்து 4ல் ஒரு பகுதி ஆம்கோல் பகுதியாக கை ஷோல்டருக்கு ஆப்போசிட் பகுதியிலேருந்து இறக்கி நம்ம மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த இடம்தான் ஆம்கோல் பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்குள்ளே கை தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம நீட்டாக வளைச்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்கை குழி பின்கை குழியை விடவும் 1/2 இன்ச்சு அளவுக்கு குளித்து கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ தைக்கிறதுக்கு இடமெல்லாம் விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு கையளவு. அடுத்தது கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி அளவு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 16 இன்ச்சு இறக்க இடத்துல 12.5 இன்ச்சு கப் ஷேப்பும் 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடமா விட்டு போக மீதி இருக்கிற அளவை இந்த துணியில் நம்ம எடுத்துக்கிடணும். 3 இன்ச்சு. அடுத்ததாக ஒரு பக்கம் 4 இன்ச்சு, ஒரு பக்கம் 4.5 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக இருக்கிற இந்த துணி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த கிராஸ் பீஸ் எதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோன்னா, பின் கழுத்துக்கு நாட் போடுறதுக்கு 1.25 இன்ச்சு அகலத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், நமக்கு ஓப்பன் துணிக்கு இல்லை, அது நம்ம லைனிங் துணியில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நமக்கு இந்த சில்க் சாரியில் உள்ள அட்டாச்சு ப்ளவுஸ்லாம் நமக்கு நிறைய துணி இருக்காது. கரெக்ட் அளவில் தான் இருக்கும். சில நேரம் போதாமலாம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே கரெக்ட் அளவுலேயே கட் பண்ணி துணி வேஸ்ட்டில் போடாத அளவுக்கு கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கவேல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். நம்ம தங்கவேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத